கர்த்தரை துதிக்கும் பொழுது நமக்கு மட்டும் இல்லைங்க, உங்க குடும்பத்தில் இருக்க மக்களுடைய வாழ்க்கையில விடுதலை உண்டாகும். அவர்களுக்கு தெரியாத விதமாவே ஒரு விடுதலை உண்டாக ஆரம்பிக்கும். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை என் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். கர்த்தரனை உளையான சேற்றிலிருந்து தூக்குறாரு, பயங்கரமான குழியிலிருந்து எடுக்கிறாரு, என்னுடைய கால்களை கண்மலை நிறுத்துகிறார், என் அடிகளை என் வாழ்க்கையை எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறார். அப்பொழுது நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவர் செய்த நன்மைகளுக்காக ஒரு புதிய பாட்டை நான் பாடுகிறேன். எந்த பிரச்சனையிலேருந்து நீ வெளியே கொண்டு வந்தாரோ அதை நினைத்து கர்த்தருக்கு ஒரு புது பாட்டை பாடும் பொழுது அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவான். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பாராட்டின தயவுகள், வெளியவே வர முடியாத ஒரு பிரச்சனையிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்து உங்களை வெளியே கொண்டு வந்து அதை குறித்த நன்றியினால் உங்களை இருதயம் நிறைந்து வாயை துதிக்கும் பொழுது அநேகர் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பார்கள். நம்ம கர்த்தரை துதிக்கும் பொழுது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருக்கிறவரோட வாழ்க்கையிலையும் மாறுதல் உண்டாகும். பிரச்சனைகளை பார்க்குறோம், போராட்டங்களை பார்க்குறோம், எதிர்மறையான காரியங்களை பார்க்குறோம். அதிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். விடுவித்ததை அறிந்து நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை துதிக்கிறோம். பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது வார்த்தையின் கண்ணோட்டத்தோடு வார்த்தையின் கண்ணாடியோடு பார்க்கும் பொழுது வாயில துதி வர ஆரம்பிக்கும். துதி வரும் பொழுது அநேகர் நம்மை கண்டு பயந்து ஓடுவான்னு சொல்லலை, அநேகர் அதை கண்டு பயந்துனா மரியாதை கொடுத்து கர்த்தரை நம்புவார்கள். நம்ம கர்த்தரை துதிக்கிறது, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறது நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம சுற்றி இருக்கிற அநேகரோட வாழ்க்கையை மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம், பவுலும் சீலாவும் தொழுமரத்தில் வச்சு கட்டி அடித்து உள்ளறையில் போட்டிருக்காங்க. நடு இரவில் கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள். என்ன நடந்துச்சு? ஒரு நில அதிர்ச்சி உண்டாகுது, ஒரு பூகம்பம் உண்டாகுது. அது இயற்கையாக நடந்தது கிடையாது, ஒரு துதியின் மூலமாக உண்டான ஒரு நில அதிர்ச்சி உண்டாகுது. சிறைச்சாலை கதவுகள் திறக்குது, கட்டுக்கள் அவுது. எத்தனை பேருடைய கட்டுக்களை வந்தது? எத்தனை பேருடைய கட்டுக்களை வந்தது? அந்த சிறைச்சாலையிலிருந்து அத்தனை பேருடைய கட்டுக்களும் வந்தது. அத்தனை சிறைச்சாலையிலிருந்து அத்தனை பேர் விடுதலை ஆனார்கள். அத்தனை சிறைச்சாலை கதவுகளும் திறப்பண்டது, அத்தனை பேரும் விடுதலை ஆனார்கள். அப்படி இருக்கா? இருக்கு, வாசிங்க. சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொல்ல போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருந்தோம். 2 பேர் இல்லை, எல்லாரும். இவர்கள் கர்த்தரை துதித்தார்கள், இவர்கள் கர்த்தரை ஸ்தோத்தரித்தார்கள். அந்த சுற்றி இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் அவர்களுக்கு தெரியாத விதமான ஒரு விடுதலை உண்டாச்சு. கர்த்தரை துதிக்கும் பொழுது நமக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்க மக்களுடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டாகும். அவர்களுக்கு தெரியாத விதமாகவே ஒரு விடுதலை உண்டாக ஆரம்பிக்கும். சிறைச்சாலை அதிகாரி ரட்சிக்கப்படுகிறான், அவனுடைய குடும்பம் ரட்சிக்கப்படுகிறது. கர்த்தரை துதிக்கும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இல்லை, அந்த பகுதியிலேயே மாற்றம் உண்டாகும், ஒரு விடுதலை உண்டாகும். அதனால தான் கர்த்தரை துதிக்க கூடாதுன்னு பிசாசு 1000 காரியங்களை செய்கிறான்.